அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதி பரமேஸ்வரி வீட்டிலேருந்து சுந்தரவல்லியை வெளியே போன்னு சொன்னதுனால எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ சூர்யாவும் நந்தினியும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரஞ்சித் மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஹரிதா அம்மா செத்ததுக்கு ரஞ்சித் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, ரஞ்சித் ஏன் கொலை பண்ணணும், ஹரிதா ரஞ்சித்தோட கூட பிறந்த தங்கச்சியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, ரஞ்சித் ஒரு சைக்கோ, அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி வீட்டுக்கு பரோலில் வந்து இந்த ரஞ்சித் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பரமேஸ்வரி போய் கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு, இந்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம், போன வாட்டி மாதிரி சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, சுந்தரவல்லி குடும்பம் தான் ஹரிதாவை கொலை பண்ணிச்சுன்னு உங்கள் அம்மா சொன்னதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு, எனக்கு சந்தேகம் அந்த குடும்பத்து மேலெலாம் இல்லை, சூர்யா மேலே தான், அவன் தான் என் தங்கச்சி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் போய் ஆகணும், எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் பார்த்துக்கங்க, 90 நாளில் எனக்கு ஜாமீன் கிடச்சிடும், அதுக்கப்புறம் வந்து நான் சூர்யாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அருணாச்சலம் வீட்டுக்கு வராங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறா, என்ன சார் இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, ஹரிதா பக்கத்தில் இருந்த மொபைல் ஃபோன் உங்கள் மருமகளோடது தான், அதனால் அவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அருணாச்சலம் நந்தினி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் சுந்தரவல்லி, நந்தினி மேலே எனக்கும் டவுட் இருக்குது, நீங்கள் போய் அவளை விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் போலீஸ் வந்து நந்தினியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து நந்தினி கிட்ட கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ரஞ்சித் தான் ஹரிதாவை கொலை பண்ணாரா, இல்லை வேறு ஏதாவது புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.